ஸ்டூடெண்ட் டுடே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னைக்கு மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கோட் மரபு குறியீடுகள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன்ஸை நம்ம அவுட்லைனாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் என்னென்ன ப்ராசஸ் அக்கர்ஸ் ஆகுது, எப்படி ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம செல்லுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியோலஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியோலஸ் ஓகேங்களா. நியூக்ளியோலஸ்குள்ளே உங்களுக்கு குரோமோசோம்ஸ் இருக்குது. குரோமோசோம்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் ஜீன் ஓகேங்களா. ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்ஏ. ஸோ அந்த டிஎன்ஏல உங்களுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு, எந்த ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு, அதை பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜெனட்டிக் கோட் ஓகேங்களா. அப்போ ஜெனட்டிக் கோட்னா என்ன, அது என்ன மெக்கானிக்ஸில் அக்கர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டினியூ இந்த சேனலை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒன்லி ஃபார் எஜுகேஷனுக்காக மட்டுமே இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல். ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இல்லை எஃபிஷியண்ட்டாகவும் உங்களுக்கு புரியும்படி கிளாஸஸ் வந்து போட முடியும். ஓகேங்களா. ஓகே, ஸோ ஜெனட்டிக் கோட். ஸோ ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் தட் கேரி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இன் எ செல் அண்ட் ஃபார்ம் எ ஜெனட்டிக் என்ன ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். அதாவது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் மரபு செய்திகள் வந்து எங்கே இருக்குது ஸ்டோர் ஆகிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ இந்த டிஎன்ஏவில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் தே ஆர் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அட் திஸ் ஸ்டேஜ் an attempt will be made to determine what is the manner genetic information exists in the DNA. எந்த முறையில் டிஎன்ஏவில் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கு அமைந்திருக்கு. கொஸ்டின் யோசிக்கணும். ஆர் தே ரிட்டன் இன் த கோடட் லாங்குவேஜ். ஏதாவது ஒரு என்னது கோடட் லாங்குவேஜ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிம்பாலிக்காக ஏதாவது லாங்குவேஜில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன் டிஎன்ஏ மாலிகுல் if they occur in the languages of course what is the nature of genetic code. அப்படி அது ஒரு லாங்குவேஜில் ஒரு சிம்பாலிக்காக இருந்தால் அந்த ஜெனட்டிக் கோடைய லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த ப்ரோட்டீன் ஃபாலோஸ் த ட்ரிப்ளெட் ரோல். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் ஃபார்மேஷனுங்கிறது ட்ரான்ஸ்லேஷன், அதாவது லேஷன்னா எம்ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன். அந்த எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகுறது எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் கால் ட்ரிப்ளெட் ரூல். முக்குறியீடுன்னு சொல்லுவாங்க. ட்ரிப்ளெட், மோனோ, டை, ட்ரை, ட்ரிப்ளெட் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எ சீக்வன்ஸ் ஆஃப் 3 mRNA பேசஸ். அப்போ ஒரு எம்ஆர்என்ஏ ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரியும், அது எந்த டைரக்ஷனில் இருக்குது தெரியும், அதில் என்னென்ன அங்கே அதில் அமைந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த எம்ஆர்என்ஏ பேசஸில் தகுந்த மாதிரி கோடான். அப்போ எம்ஆர்என்ஏ உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா கோடான்னா ட்ரிப்ளெட் 3 பேசஸ் இருக்கும். ஒரு 3 பேசஸ் 3 காரப்பகுதிகள் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 பேசஸ் எ கோடான் designate one of the 20 amino acids in different kinds of the amino acids used in the protein synthesis. ஸோ இது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். மொத்தம் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குது? 20 அமினோ ஆசிட்ஸ். ஸோ அந்த 20 அமினோ ஆசிட்ஸில் ஒரு கோடானும் ஒரு அமினோ ஆசிட்ஸை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் யூஸ்டு இன் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Genetic code is the sequence relationship between nucleotide in gene or another mRNA. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப், ஒரு சீக்வன்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும்
தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதான் ஒரு சீக்வன்ஸ். அப்போ இந்த பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் கண்டினியூஸாக இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ஆர்என்ஏ போடுறோம் அப்படின்னா அந்த எம்ஆர்என்ஏ ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேருந்து எந்த டேஷ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா தே ஆர் 5' to 3'. ஸோ 5' to 3' இருக்குது. இதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசஸ் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் பேசஸ் அதாவது உங்களுக்கு அது சீக்வன்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். கண்டினியூஸ் ப்ராசஸில் அந்த பேசஸ் வந்து தொடர்ந்து இருக்குது. எந்தவித கேப்பும் எந்தவித அப்போஸ்ட்ரஃபியும் எந்தவித பஞ்சுவேஷனும் கிடையாது. ஓகே. ஸோ ஜெனடிக் கோட் சீக்வன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நியூக்ளியோடைடு இன் ஜீன். நியூக்ளியோடைடுன்னு என்ன சொல்லுவீங்க? நியூக்ளியோடைடுனா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க நீங்கள். நியூக்ளியோடைடுங்கிறது நைட்ராஜனஸ் பேஸ், பென்டோஸ் சுகர் அண்ட் பாஸ்பேட். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஜெனடிக் கோட் இஸ் ஏ சீக்வன்ஸ். ஓகே, கண்டினியூவாக இருக்கக்கூடியது. அது எதோட தொடர்புடையது? நியூக்ளியோடைடு இன் ஏ ஜீன். அந்த ஜீனில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடுக்கு இது உள்ளது. அதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது? மெசஞ்சர் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ இருக்குது. அண்ட் த அமினோ ஆசிட் இந்த ப்ரோட்டீன் தி என்கோடட். அதில் என்ன இன்ஃபர்மேஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா என்ன அமினோ ஆசிட் தேவை இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு. ஏன் அப்படின்னா ப்ரோட்டீன் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அப்போ நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் அந்த ப்ரோட்டீனை உருவாக்க முடியும். என்ன வகையான அமினோ ஆசிட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு? அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே வந்திருக்கு நமக்கு தெரியும். இந்த ஹெச்என்ஆர்என்ஏ எங்கேருந்து வருது? நியூக்ளியஸ்லேருந்து வருது. ஓகேங்களா? அதாவது எம்ஆர்என்ஏவுடைய ப்ரோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உருவானதான் ஹெச்என்ஆர்என்ஏ, ஹெட்ரோஜினஸ் ஆர்என்ஏ. ஸோ அந்த ஆர்என்ஏல அந்த என்ன உங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும், என்ன அமினோ ஆசிட்ஸ் வேணும் அப்படின்ற சீக்வன்சஸ் எல்லாமே கோடிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம், ட்ரிப்லெட் கோடிங்கில். ஸோ அதில் இன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. தேர் ஆர் நோட் பண்ணிங்க, இது 1 மார்க்கில் கேட்பாங்க. எத்தனை அமினோ ஆசிட்ஸ், எத்தனை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 64 பாசிபிள் ட்ரிப்லெட். எத்தனை இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க? 64 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவனிங்க, 64 காம்பினேஷன்ஸ். ஸோ இந்த 64ல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, மொத்தம் எத்தனை பாசிபிள் ட்ரிப்லெட்ஸ் இருக்குன்னா 64. அதில் 61 ஆஃப் தெம் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் அமினோ ஆசிட். அதில் 64ல் 61 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை மென்ஷன் பண்ணுது? அமினோ ஆசிடை மென்ஷன் பண்ணுது. இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். மொத்தம் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறது 20. மொத்தம் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறது 20. பட் கோடான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது 61. அப்போ ஒரு அமினோ ஆசிடுக்கு மோர் உங்களுக்கு அதிகமாக என்ன இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்லெட்டுங்கிறது இருக்கும். காமனாகவே ஒரு ஜென்ரல் நாலேஜ் தானே உங்களுக்கு இது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு 20 அமினோ ஆசிடுக்கு 61 ட்ரிப்லெட் இருக்குன்னா ஒரு அமினோ ஆசிட் ஒரு ட்ரிப்லெட்டுக்கு மேலே நிறைய ட்ரிப்லெட்டால் உங்களுக்கு கோடான்ஸால் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுன்னு உங்களுக்கு புரியணும். த ரிமைனிங் 3 ட்ரிப்லெட் இருக்கு இல்லையா, கோடான் ஆர் டெர்மினேஷன் சிக்னல்ஸ் ஃபார் த பாலிபெப்டைட் செயின். அப்போ அந்த ரிமைனிங் உள்ளது 3 வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன். அதோட அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகி உங்களுக்கு ஹெச்என்ஆர்என்ஏ வெளில வந்துடும். அங்கே ஹெச்என்ஆர்என்ஏ கிடையாது, அந்த பாலிபெப்டைட் செயின்ஸ். ஓகேங்களா? அந்த பாலிபெப்டைட் செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே வெளில வந்து அது பிரைமரி, செகண்டரி, டெஸ்டியரி ஃபோல்டிங் ஆகி அது டெஸ்டியரியில் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனாக மாறும். ஓகேங்களா? ஸோ டெர்மினேஷன் சிக்னல் அங்கே வந்து வந்துடுது. ஓகேங்களா? அதான் நான் கோடிங்னு சொல்லுவாங்க. சின்ஸ் தேர் ஆர் 20 அமினோ ஆசிட் இன்வால்வ் இன் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ், நமக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் தெம் என்கோடட் பை மோர் தென் 1 ட்ரிப்லெட். ஒரு ட்ரிப்லெட்டுக்கு மேலே அது வந்து மென்ஷன் ஆகுது. ஏன்னா 20 அமினோ ஆசிட் தான் இருக்குது, ஆனால் ட்ரிப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 61 இருக்குது கோடான். அப்போ பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் 2 திங்ஸ் மேக் திஸ் மல்டிபிள். 2 திங்ஸ் மேக் திஸ் மல்டிபிள், அதாவது டீஜெனரேட் கோடிங் பாசிபிள்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட், தேர் இஸ் மோர் தென் 1 tRNA ஃபார் மோஸ்ட் அமினோ ஆசிட். மோர் தென் 1 tRNA, அதாவது ஒரு டிஆர்என்ஏ விட நிறைய டிஆர்என்ஏ இருக்கும் ஒரு அமினோ ஆசிட்ஸை கேரி பண்ணுறதுக்கு. நார்மலாகவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? அப்போ ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இப்போ அலனைன் இருக்குன்னா அந்த அலனைன் கேரி பண்ணுறதுக்கு நிறைய டிஆர்என்ஏ இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட், தேர் ஆர் மோர் தென் 1 tRNA ஃபார் மோஸ்ட் அமினோ ஆசிட்ஸ். ஒன்று. ரெண்டாவது, ஈச் டிஆர்என்ஏ ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஆன்டிகோடான். ஒவ்வொரு டிஆர்என்ஏன்னு உள்ள கோடான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ஆர்என்ஏக்கு அகேன்ஸ்டாக இருக்கும், ஆன்டி கோடான். ஓகேங்களா? இதில் வந்து சைட்டோசின் இருக்குது இந்த எம்ஆர்என்ஏ அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவானைன் இருக்கும் டிஆர்என்ஏவில். ஸோ ஆன்டி கோடான் எகெயின்ஸ்ட் பேஸ் பேரிங் எகெயின்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஈச் டிஆர்என்ஏ டிஃப்ரெண்ட் ஆன்டி கோடான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
Second is this pairing is highly specific for the first two portion of the codon, permitting Watson Crick base pairing. அதாவது அடினைன் யுராசிலோட பைண்ட் ஆகும். ஓகேங்களா, அடினைன் யுராசில் அண்டு குவானைன் சைட்டோசினோட பைண்ட் ஆகும் இந்த பேஸ் பேஸில். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்ளெட் இது இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு டூ தான் வந்து நல்லா பைண்ட் ஆகும், தேர்டு ஒன்று நல்லா ஃபிக்ஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா அது ரிமூவ் ஆகும்போது எனர்ஜி அதிகமாக தேவைப்படுறதுனால அது வந்து உங்களுக்கு ஊபிள் ஹைபாத்திசிஸ் மூலயமா அது வந்து பேரிங் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் த தேர்டு பொசிஷன் தேர் இஸ் எ கிரேட் டீல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஸ் டு விச் பேஸ் பேர் ஆர் அக்செப்டபிள். ஃபஸ்ட்டு ரெண்டு பேரிங் ஆனாலே போதும், தேர்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆகும்னா அந்த மூமெண்ட்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல ஃபிட்டிங் ஆகாது. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் பேர் ஆஃப் ஜெனடிக் கோட் யூனிவர்சல். ஜெனடிக் கோடுங்கிறது வந்து பார்த்தா உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜெனடிக் பேஸ் இஸ் த யூனிவர்சல். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பீயிங் த சேம் இன் ப்ரோகாரியாட்ஸ் அண்ட் யூகாரியாட்ஸ். தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோகாரியாட்டிக் அண்ட் இன்னொன்று என்ன யூகாரியாட்டிக் டிஃபரன்சஸ் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட கண்டினியூஷன். The order of base pair along DNA molecule control the kind of and order of amino acids found in the proteins of organism. ஸோ எந்த ஆர்டரில், அதாவது ஆர்டர் ஆஃப் பேஸ் பேரிங் அலாங் டிஎன்ஏ மாலிகுல் கண்ட்ரோல், உங்கள் டிஎன்ஏ மாலிகுலை கண்ட்ரோல் பண்ணுது என்ன அமினோ ஆசிட்ஸ் தேவை, என்ன அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து அந்த ப்ரோட்டீனை ஃபார்மேஷன் பண்ணும், அப்படி அந்த ஆர்கானிஸுக்கு என்ன ப்ரோட்டீன் தேவை அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது, அந்த டிஎன்ஏல இருக்குது. அந்த டிஎன்ஏ தான் இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. திஸ் ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ஆஃப் பேஸ் பேர் இஸ் கால்ட் ஜெனட்டிக் கோட். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவில் அந்த ப்ரோட்டீன் உருவாக்குற அந்த நிகழ்வுக்கு பேர் ஹெல்ப் பண்ணுறது தான் ஜெனடிக் கோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, த ப்ளூ பிரிண்ட் எஸ்டாப்ளிஷிங் இஸ் த கைண்ட் ஆஃப், உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, ப்ரோட்டீன் டு பி சிந்தசைஸ்டு விச் மேக் அன் ஆர்கானிசம் யூனிக். ஒரு ஆர்கானிசம் தனியாக சிறப்புற்று இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோட்டீனை கண்டுபிடிச்சலாம் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்ஷல் அண்ட் நெய்ரன்பர்க். நோட் பண்ணிங்க, ஒன் மார்க்கில் கேட்பாங்க, மார்ஷல் அண்டு நெய்ரன்பர்க். ஸோ செவாரோ ஒக்காச்சா, சரியா, செவாரோ ஒக்காயா அவங்க பேர். என்சம் பாலிநியூக்ளியோடைட் பாலிமார்க் என்னது பாலிபாஸ்பாசரேஸ் கால் ஓச்சாஸ் என்சைம். அது பேர் என்னது ஓச்சாயாஸ் என்சைம். நெக்ஸ்ட்டு ஹார்கோபென்ட், இன்னொன்று கொரோனா, கார்கோபென்ட் கொரோனா and Francis Crick and many others have contributed significantly to decipher. Decipher means clear. Decipher the genetic code. அப்படி ஜெனட்டிக் கோடை சொன்னவங்கலாம் இந்த சயின்டிஸ்ட்லாம் தெளிவாக அந்த ஜெனட்டிக் கோட் ஃபார்மேஷனையும் அந்த மேக் பண்ணுறதையும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க சயின்டிஸ்ட். The order in which bases are arranged in mRNA decide the order which are amino acids are arranged in the protein. ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஆர்என்ஏல உள்ளது ஆன்டிகோடான், எம்ஆர்என்ஏல உள்ளது கோடான். இப்போ எதை பேஸ் பண்ணி அந்த அமினோ ஆசிட்ஸ் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். இது எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்வி தான். எம்ஆர்என்ஏல எந்த கோடான் வந்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ் டிஆர்என்ஏலேருந்து பைண்ட் ஆகும். டிஆர்என்ஏ உள்ள ஆன்டிகோடானுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு என்ன ஆகாது, அந்த அமினோ ஆசிட்ஸ் பைண்ட் ஆகாது. எம்ஆர்என்ஏ என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பைண்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இந்த செக்கர் போர்டு ஃபார் த ஜெனடிக் கோட் வாஸ் ப்ரிப்பேர்டு. இதுதான் செக்கர் போர்டு. ஸோ இதில் எந்தெந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது சிம்பிளாக நம்மளே எழுதலாம். யுராசில், சைட்டோசின், அடினைன், குவானைன். அதே போல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா யுராசில், சைட்டோசின், அடினைன், குவானைன். இங்கே கண்டினியூஸாக 4 பேசஸை எழுதுங்க. ஸோ இங்கே எப்படி 3 யூ வந்திருக்கு, அதாவது 3 யுராசில் வந்திருக்கு அப்படின்னா கவனிங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் யுராசில், அது இதில் ஃபஸ்ட்டு யுராசில், இந்த ரோவில் ஃபஸ்ட்டு யுராசில். அப்போ ஹவு மெனி யுராசில்? 3 யுராசில். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் பாருங்களேன், அதே யுராசில் யூ, செகண்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் வரும். செகண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுராசில், ஃபஸ்ட்டு யுராசில், செகண்ட் யுராசில். ஓகே, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோசின். இது மட்டும் தான் மாறும்.
அதே போல் ஃபோர்த்து பாருங்கள், ஃபஸ்ட்டு யுராசில், செகண்ட் யுராசில், தென் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அடினைன். அதே ஃபஸ்ட் யுராசில், செகண்ட் யுராசில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவானைன். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். இது வந்து தான் புன்னட் ஸ்பெல் மாதிரி தான் எழுத வேண்டிய இருக்கும். அதே போல் இங்கே கவனிங்க, செகண்ட் சைட்டோசின் ஃபுல்லாகவே சைட்டோசினாக வரும் பாருங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய யுராசில் ஃபுல்லாகவே யுராசிலாக வரும். இங்கே இருக்கக்கூடிய அந்த சீக்வன்சஸ் தான் உங்களுக்கு இங்கே வரும். ஓகேங்களா? அது அப்படியே இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடினைன், அதே யுராசில், அதே மாதிரி இந்த செகண்ட் காலம் பாருங்களேன், இங்கே சைட்டோசின் இருக்கு இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு யுராசில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சைட்டோசினாக தான் வரும். செகண்ட் லெட்டர்ஸ் எல்லாமே சைட்டோசினாக தான் வரும். அப்போ இந்த லெட்டர்ஸ் தகுந்த மாதிரி வரும். அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கவனிங்க, யுராசில் அப்படிங்கிறது வந்தாலே உங்களுக்கு ஃபீனைல் அலைனைன் யூயூயூ, அப்புறம் யூயூசி சைட்டோசின். யுராசில் சைட்டோசின் வந்தாலே ஃபீனைல் அலைனைன் அமினோ ஆசிட்ஸ். ஸோ மொத்தம் இப்போ எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 2 4 6 8 10 12 14 16 18 20 அந்த கேட்டகரிஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 20 அமினோ ஆசிட்ஸுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட். சாலியன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா மரபணு குறியீடுகளின் சிறப்பு பண்புகள் என்ன, அது எந்த விகிதத்தில் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க வந்து பாருங்க, சாலியன் ஃபியூச்சர்ஸில் the genetic code is triplet code. அது எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 3 லெட்டர்ஸ்ல இருக்கும். அதான் ட்ரிப்ளெட் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெனடிக் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஏ ட்ரிப்ளெட், அதாவது 3 லெட்டர் கோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 61 கோடு ஃபார் எத்தனை, 20 அமினோ ஆசிட். ஓகேங்களா? 61 கோடு ஃபார் அமினோ ஆசிட், 3 கோட் ஆன் டு நாட், என்ன செய்யுது, எந்த வித இதுவும் பண்ணாது, அதுக்கு பேர் ஸ்டாப் கோடான், அதாவது டெர்மினேஷன் கோடான். மொத்தம் 64 கோடான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 64ல 61 வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸை மென்ஷன் பண்ணுது, அது என்னங்கிறத டேபிளில் பார்த்தாச்சு. 3 வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமினோ ஆசிடையும் அது வந்து மென்ஷன் பண்ணாது, தட் இஸ் கால் டெர்மினேஷன் கோடான் ஆர் ஸ்டாப் கோடான். அந்த கோடான் வந்து பைண்ட் ஆனோடனே அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். செகண்ட் பாயிண்ட், ஓகே, ஜெனடிக் கோட் இஸ் த யூனிவர்சல். உலகம் ஃபுல்லாகவே இதான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜெனடிக் கோடு வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல், உலகம் ஃபுல்லாகவே காமன் இதாக இருக்கும். உங்களுக்கு வந்துருக்கு அவங்க இருக்கு யுராசில் யூ போட்டிங்கன்னா அது எங்கள் உலகம் ஃபுல்லாக யுராசில் தான். யூ 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 அப்படின்னா ஃபீனல் அலனைன். அமெரிக்காவில் போய் கட்டாலும் அதே தான், நீங்கள் சைனாவில் போய் கட்டாலும் அதே தான், ஜப்பானில் போய் கட்டாலும் அதே தான். இட் இஸ் யூனிவர்சல் கோட் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இட் மீன்ஸ் தட் ஆல் நோயிங் லிவிங் சிஸ்டம் யூஸ் நியூக்ளிக் ஆசிட். எல்லா லிவிங் ஆர்கானிசமும் யூஸ் நியூக்ளிக் ஆசிட், வெதர் இட் இஸ் டிஎன்ஏவா இருக்கலாம், ஆர் என்னவா இருக்கலாம், உங்களுக்கு ஆர்என்ஏவா இருக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே நியூக்ளிக் ஆசிட் தான். அண்ட் த சேம் 3 பேசஸ் கோடான், அதாவது ட்ரிப்ளட் கோடான் டைரக்ட் சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் ஃபார் அமினோ ஆசிட். உங்களுக்கு அந்த 3 கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன் சிந்தசிஸுக்கு அந்த அமினோ ஆசிட் கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, nucleic acid, so it's used to direct the synthesis of protein from amino acid. For example, mRNA வந்து பார்த்தீங்கன்னா UUU, அதாவது யுராசில் இந்த ட்ரிப்ளெட் கோடு இருக்குன்னா the codon code for phenyl alanine in all cells, all organisms, எல்லா செல்ஸ்லையும் எல்லா ஆர்கானிசத்துலையும் UUU அப்படின்னா யுராசில் அப்படின்னா that amino acid, the code donates the எதை அதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா that code mention the amino acid, name of the amino acid is called phenylalanine. ஓகேங்களா? In the cell all organisms. Some exception are reported in prokaryotic, மைட்டோகாண்ட்ரியல் அண்ட் குளோரோபிளாஸ்ட் ஜீனோம். சில டிஃப்ரென்சஸ் இருக்கு. எதில் உள்ள குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியல் அண்ட் குளோரோபிளாஸ்ட்ல, ப்ரோகரியாட்டிக், மைட்டோகாண்ட்ரியல், இன்னொன்று குளோரோபிளாஸ்ட்ல. ஹவவர் சிமிலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர் மோர் காமன் தன் த டிஃப்ரென்சஸ். வேறுபாடுகளை விட ஒற்றுமைகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுங்கிற தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஏ நான் ஓவர்லேப்பிங் கோடான் மீனிங், அதாவது நான் ஓவர்லேப்பிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, தட் ஆர் சேம் லெட்டர் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் 2 டிஃப்ரெண்ட் கோடான்.
அந்த 61 கோடான் அமினோ ஆசிட் இருக்குன்னா அது ரிப்பீட் ஆயிருக்காது. 61 தான் இருக்கும். சேம் லெட்டர் மறுபடியும் ஒரு அமினோ ஆசிட்க்கு சேம் லெட்டர் வருமானா வராது. டிஃப்ரெண்ட் கோட்ஸ் வேணா வரலாம். சேம் லெட்டர்ஸ்ங்கிறது வராது. அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் கவனிங்க நல்லா. த நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் G guanine uracil and guanine uracil cytosine represent only 2 codon. உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்காது. அது வேற இது வேற. நெக்ஸ்ட் இட் இஸ் காமாலெஸ். காமாலெஸ்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா there is no full stop anything இருக்காது, which means that message would be read directly from one end to the another end. ஒரு இதில் ஆரம்பிச்சோம்னா அது முடிகிற வரைக்கும் அது எந்த வித ஃபுல் ஸ்டாப் பஞ்சுவேஷன் எதுவுமே இருக்காது. நோ பஞ்சுவேஷன் ஆர் நீடட் பிட்வீன் டூ கோடான். ஓகேங்களா? காமாலெஸ் கோட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஏ டீஜெனரேட் கோட், அதாவது சிதைவு குறியீடு மீன்ஸ் டீஜெனரேட் கோட், அதாவது நான் ஃபங்க்ஷனல் கோடான். அதாவது அது வந்து என்ன செய்யாது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினேஷன் கோடான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டீஜெனரேட் கோட்ஸ் மீன்ஸ் தட் மோர் தென் ஒன் ட்ரிப்ளட் கோட் குட் கோட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட். அதாவது டீஜெனரேட் கோட்னா என்ன, சிதைவு குறியீடுகள்னா என்ன அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மோர் தென் ஒன் ட்ரிப்ளட் கோட், அதாவது மோர் தென் ஒன் ட்ரிப்ளட் கோடான், ஒரு ட்ரிப்ளட் கோடானுக்கு மேல ஒரு அமினோ ஆசிடுக்கு உண்டு. நம்ம அதான் பார்த்துப்பேன், ஒரு 4 ட்ரிப்ளட் கோடான் இருக்கும், அதுக்கு ஒரு அமினோ ஆசிட். அப்ப ஒரு அமினோ ஆசிட்க்கு நிறைய ட்ரிப்ளட் கோடான் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, குவானின் யுராசில் அது ஒரு கோடு, குவானின் யுராசில் சைட்டோசின், குவானின் யுராசில் அடினைன், குவானின் யுராசில் குவானின். இது எல்லா கோடும் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா வேலைன்னு மென்ஷன் பண்ணுது. எதை மென்ஷன் பண்ணுது வந்து சொல்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைன். அதுக்கு பேர் தான் டீஜெனரேட் கோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க நான் ஆம்பிகியஸ். நான் ஆம்பிகியஸ் அப்படின்னா குழப்பமற்றவை. நான் ஆம்பிகியஸ் கோட். கோட் மீன்ஸ் தட் ஒன் கோடான் வில் கோடு ஃபார் ஒன் அமினோ ஆசிட். ஒரு கோடான் இப்போ யூன்னு சொல்றோம்னா ஒரு அமினோ ஆசிட் தான் மென்ஷன் பண்ணோம். அந்த யூ போயிட்டு மறுபடியும் இன்னொரு அமினோ ஆசிட் அலனைன் போய் மென்ஷன் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, த கோட் இஸ் ஆல்வேஸ் ரீட் இன் ஃபிக்ஸ்டு டைரக்ஷன். குறிப்பிட்டப்பட்ட பகுதியில் தான் வந்து 5' to 3' நோக்கி தான் அது வந்து டைரக்ஷன் இருக்கும். அப்புறம் 5' to 3' டைரக்ஷன் இஸ் கால்டு பொலாரிட்டி. துருவ பகுதிகள் உண்டு. நெக்ஸ்ட் ஏயூஜி ஹேஸ் பியர்ட் ஃபங்க்ஷன். இது 1 மார்க்ல கேட்பாங்க. ஏயூஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேலையை செய்யுது. என்னென்ன அப்படின்னா இது இனிஷியேட்டர் கோடானும், அதாவது அந்த இதான் எம்ஆர்என்ஏ ஆகுதுன்னா இதில் வந்து ஒரு அமினோ ஆசிட் பைண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து பைண்ட் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஏயூஜி தான் பைண்ட் ஆகும். அது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா யூகரியாட்ஸ்ல மெத்தியோனைன் அமினோ ஆசிட். இட் ஆல்சோ ஸ்டார்டிங் கோடான். ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் என்னது ஃபார்மைல் மெத்தியோனைன் இந்த ப்ரோகரி. ஆனால் அது வந்து ப்ரோகரியாட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்படின்னா ஃபார்மைல் மெத்தியோனைனும் யூகரியாட்டில வெறும் மெத்தியோனைனாவும் இருக்கு இனிஷியேட் கோடான். நெக்ஸ்ட் டெர்மினேஷன் கோடான்ஸ் ஆர் என்னென்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. டெர்மினேஷன் கோடான் யுராசில் அடினைன் அடினைன், யுராசில் அடினைன் குவானசின், யுராசில் குவானைன், இன்னொன்று அடினைன். ஸோ நான்சென்ஸ் கோடான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஜெனட்டிக் கோட். இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். வேற உங்களுக்கு ஜெனட்டிக் கோட் சம்மந்தமா அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜெனட்டிக் கோட் சம்மந்தமா சம் கைண்ட்ஸ் ஆஃப் நம்ம என்ன பார்க்கலாம், கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜெனட்டிக் கோட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் கேரி த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் செல் டு செல் இருக்கு அண்ட் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கண்டக்ட் ஆகுது. ஓகேங்களா? டிஎன்ஏ இஸ் த டைரக்டர் விச் கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ப்ரோட்டீன். என்ன ப்ரோட்டீன் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கட்டுப்படுத்துது, பராமரிக்குது, தீர்மானிக்குது. ஓகேங்களா? ஒரு செல்லில் கவனிங்க, இதுதான் ஜெனட்டிக் கோட். இதுதான் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் இருக்கு. The process of translation records
transfer of genetic information ஒரு இடத்துல இருந்து மாறுது from the polymer of nucleotide to the polymer of another site. So the changes in the nucleic acid are responsible for the change in the amino acids in protein. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? This leads to the உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை கொடுக்கும் அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸை தீர்மானிக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, the group of nucleotides that is specify ஒரு நியூக்ளியோடைடு வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிப்பிடுது அப்படின்னா ஒன் அமினோ ஆசிட் இஸ் known as codon. குரூப் ஆஃப் நியூக்ளியோடைட் நிறைய நியூக்ளியோடைடு சேர்ந்து ஓகேங்களா, நிறைய நியூக்ளியோடைட் that specify one amino acid is known as the codon, and the relationship between sequence of amino acid in a polypeptide chain is called இதுக்கு பேர் தான் genetic code அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஜெனடிக் கோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கவனிங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ் பேரிங். எப்படி வந்து பேரிங் ஆகுது? டிஎன்ஏ கண்டெயின் 4 kinds ஆஃப் நியூக்ளியோடைட். அது என்ன? தைமின், குவானின், சைட்டோசின். ஸோ சிங்கிள் கோடுங்கிறது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் ஜெனடிக் கோட். அதில் இது எல்லாமே வந்து பார்த்தா இந்த கோடு வந்து 20 அமினோ ஆசிட்ஸை மென்ஷன் பண்ணுது. ஸோ டபுளட் கோட், அதுவும் 20 அமினோ ஆசிட்ஸ் தான் டபுளட் கோட். இது வந்து பாருங்க, இது ட்ரிப்ளட் கோடு. ஓகேக்கா, 16 of 20 amino acid can be specifying. A triplet code was suggested by Gamow. According to triplet code, 3 letters or bases specify one amino acid. இதுதான் இப்போ நம்ம உலகம் ஃபுல்லாகவே ஏற்றுக்கிட்டு இருக்கு. இதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம். அப்போ இது எல்லாமே 20 அமினோ ஆசிட்ஸை மென்ஷன் பண்ணக்கூடிய டைப்ஸ் ஆஃப் கோட், நம்பர் ஆஃப் பேசிஸ் இன் கோடான் அண்ட் நம்பர் ஆஃப் கோடான். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட், டைப் ஆஃப் கோட். இது வந்து பார்த்தா சிங்கிள் கோடில் நம்பர் ஆஃப் பேசஸ் 1 இருக்கும், நம்பர் ஆஃப் கோடான் 4 இருக்கும். டபுள் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கோடான் 2, அது நம்பர் ஆஃப் கோடான் டோட்டலி 16. ட்ரிப்ளெட்டில் 3 இருக்கும், 64 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ட்ரிப்ளெட் ரூல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜெனடிக் கோட், இந்த ஜெனடிக் கோட் இஸ் ஏ ட்ரிப்ளெட். 3 இருக்கும். 61 கோடான் கோடு ஃபார் அமினோ ஆசிட் பார்த்தாச்சு. 3 கோடான் டூ நாட் கோடு ஃபார் எனி அமினோ ஆசிட், எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதுக்கு பேர் ஸ்டாப் கோடான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த 64ல் 61 தான் அமினோ ஆசிட்ஸை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதாலும் கொடுக்குறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் UUU ஃபீனைல் அலனைன், GGG கிளைசின். ஓகே, the code is degenerated. ஓகேங்களா? the triplet code 61 codon are possible. Thus each amino acid is coded by more than one codon. ஒவ்வொரு அமினோ ஆசிடும் ஒரு கோடான் மேல நிறைய வந்து இதாகும். செரைனுக்கு எத்தனை கோடான் இருக்கு? செரைன் இஸ் கோடட் பை யுராசில், UCU, UCC, UCA, UCG, AGU and AGC. The codon is non-overlapping. ஓகேங்களா? ஒரு கோடான் வந்து ஒரு தடவை தான் இருக்கும், அது டபுள் டைம் இருக்காது. The codon should be always filled in the group 3 nucleotides from a fixed starting point. The 3 letters of codon are considering as a unit and should be read if any expressed through reading frame. அதாவது கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்ததான் இந்த கோடான் கோட் இஸ் ஏ காமாலெஸ். எந்தவித பஞ்சுவேஷனும் எந்தவித இதுவும் அதில் இருக்காது. ஓகேங்களா? The code is non-ambiguous. One codon code for only one amino acid. Hence it is specific, non-ambiguous. Ambina 2 ரெண்டுக்கு இருக்காது. ஒரு கோடான் வந்து ஒரு தடவை தான் இருக்கும், 2 தடவை இருக்காது. இந்த கோடான் இஸ் யூனிவர்சல், அதை நீங்கள் பார்த்தாச்சு. ஓகே, சேம் கோட் அப்ளைஸ் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். எல்லாத்துக்கும் அதே தான். 3 யுராசில், UUU கோட் ஃபார் ஃபீனைல் அலனைன் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம். எல்லா ஆர்கானிசம் இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இனிஷியேஷன் கோடான் அண்ட் ஃபர்ஸ்ட் கோடான். AUG நம்ம சொல்லுவோம் இல்லையா? AUG is the starting code and it is present as the triplet codon. On all mRNA, AUG code for methionine. அப்போ mRNA AUG இருந்தது, அது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா மெத்தியோனைன்.
ஓகே. நெக்ஸ்ட் டெர்மினேஷன் கோடான். ட்ரிப்ளெட் கோடான்ல UAA, UAG and UGA are termination codon. So UAA is called OCAR, UAG AMPER, UGA OPAL. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் உண்டு, நம்ம புக்கில் இல்லை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, இதெல்லாம் நமக்கு வந்து நீட்டுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஃபஸ்ட்டு அது வாட் ஆர் த 3 நான் கோடான்? UAA, UAG, UGA. ஸோ அதுக்கு ஒன்றுக்கும் பேர் இருக்குது, அந்த பேரை நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே. அனதர் ஒன் இஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கோடுக்கு குயிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது இந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்டர்ஸ்டாண்ட் டிஎன்ஏ, டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ, எம்ஆர்லேருந்து அமினோ ஆசிட்ஸை மென்ஷன் பண்ணுது. ஸோ டிஎன்ஏ ஆக்யூரசி ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. என்கோட்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் ரிக்வயர்ட் டு என்கோடிய ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் என்னென்ன ப்ரோட்டீன் தேவை அப்படிங்கிறது எல்லாமே அந்த டிஎன்ஏல இருக்குது. ஸோ டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் ஜீன். ஓகேங்களா? அந்த ஜீன் தான் இருக்குது. ஸோ தேர் கேன் பி செவரல் ஜீன் இன் த ஜீனோம். ஒரு ஜீனோம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் எல்லாமே சொல்லலாம். ஈகோலையில் 4500 ஜீன்ஸ் இருக்குது, ஹியூமனில் 30,000 ஜீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும், பின்னாடி படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஎன்ஏ எம்ஆர்என்ஏ மாறுது, டிரான்ஸ்கிரிப்ஷன். தென் எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக மாறும், அது டிரான்ஸ்லேஷன். லேட்டர்னா லேஷன் அர்த்தம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் அதை கொடுத்துருக்காங்க. எப்படி இது நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? டிரான்ஸ்லேஷன் ஆர் கன்வெர்டட் இன்டு த ப்ரோட்டீன். ரெண்டாவா மாறுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. இந்த ப்ராசஸ். ஸோ த சென்ட்ரல் டாக்மா ஆஃப் த மாலிகுலர் பயாலஜி என்ன யார் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா இந்த சயின்டிஸ்ட் தான். என்ன சொன்னார் அப்படின்னா ரெப்ளிகேஷன் டிஎன்ஏவாக மாறுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏவாக மாறுது, டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக மாறுது, டிரான்ஸ்லேஷன். ஸோ ஒவ்வொரு பேஸஸ்க்கும் ஒரு அமினோ ஆசிட்ஸும் மென்ஷன் பண்ணுது. அமினோ ஆசிட் 1, அமினோ ஆசிட் 2, அமினோ ஆசிட் 3. அதான் ஜெனட்டிக் கோட். ஒவ்வொரு ட்ரிப்லெட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு கோடான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த கோடானுக்கான இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த கோடானுக்கான என்னென்ன கோடான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். எத்தனை ட்ரிப்லெட் கோடான் இருக்குன்னா 64 ட்ரிப்லெட் கோடான் இருக்கும். 1 செகண்ட் சொல்கிறேன். ஒரு ட்ரிப்லெட் கோடான் வந்து 3 பேசஸ். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒன்று ஒரு இதை குடிக்கும். கவனிங்க, ப்ரோலைன் அப்படிங்கிறது எத்தனை சீக்வன்ஸை குடிக்குது பாருங்க. இது டீஜெனரேட்னு சொல்லுவாங்க. டீஜெனரேட் ப்ரோலைனுக்கு நிறைய கோட்ஸ் இருக்கு. தட் இஸ் கால்ட் டீஜெனரேட் ஜெனடிக் கோட்ல. CUU I will always encode proline. அடுத்து AUG I will always encode methionine. அது சொல்றாங்க நான் ஆம்பிகியஸ் நேச்சர். ஒன்னோட ஒன்று என்ன செய்யாது, ஓவர்லேப்பிங். ஒரு கோடுனா அது ஒரு அமினோ ஆசிட்ஸ் மென்ஷன் பண்ணும். ஸோ இது வந்து நான் ஓவர்லேப்பிங். கவனிங்க, இது அப்படியே கண்டினியூவாக ஆயிடுச்சு. AUG GGU ஒன்னோட முன்ன அடிக்க இல்லாமல் லைனிங்காக இருக்கும். நான் ஓவர்லேப்பிங். இன்னொன்று காமாலஸ். இதில் அதாவது ஃபுல் ஸ்டாப் எது இருக்கும், நோ எக்ஸ்ட்ரா நியூக்ளியோடைட் பிட்வீன் த கோடான். அதுக்கு இடையில எந்த இதுவும் கிடையாது. ஓகே. ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கோடான். AUG தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கோடான். ஓகே. ஸ்டாப் கோடானுக்கு 3 இருக்கு. UAA, UAG, UGA. That is called stop codon. The stop codon whenever bind the machinery of the protein synthesis, so it will be stopped. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தா நியர்லி யூனிவர்சல் ஹியூமன் ஈக்குவலை பிளான்ட் ஆம்பிசியஸ் வைரஸஸ் ஆகுது ஜெனடிக் கோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸப்ஷன் ஆஃப் ஃபியூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மைனர் வேரியேஷன் மைட்டோகாண்ட்ரியா, சம் பாக்டீரியா, சம் சிங்கிள் செல் யூகேஎஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஊபிள் அட் த தேர்ட் நியூக்ளியோடைட், அதுதான் தேர்ட் நியூக்ளியோடைட். அது வந்து ஃபுல்லாக பைண்டிங் ஆகாது. ஊபிள். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மியூட்டேஷன் அண்ட் ஜெனடிக் கோட் வச்சு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் மியூட்டேஷன், வாட் இஸ் ஜெனடிக் கோட்? திடீர் மாற்றமும் மரபணு குறியீடும். ஸோ ஏ கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் ஆஃப் அது மியூட்டேஷன். மியூட்டேஷனா உங்களுக்கு தெரியும், சடன் சேஞ்ச் இன் ஏ ஜீன், டிஎன்ஏ, குரோமோசோம், எதுலையோ. இங்கே வந்து டிஎன்ஏ.
So sudden change in the gene are called mutations. And the corresponding alteration in the amino acid sequence. அப்போ ஜீன் ஆல்ட்ரேஷன் ஆகும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட் சேஞ்ச் ஆகும். அமினோ ஆசிட் சேஞ்ச் ஆகும்போது ப்ரோட்டீன் வந்து சேஞ்சஸ் ஆகும். அந்த ப்ரோட்டீன் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த ஹியூமனை டெஸ்ட்ராய் பண்ணிடும். பெனிஃபிஷியலாக இருந்தால் அது சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம்டு என்ன கொடுக்குன்னா அதுதான் அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் ஹேவ் கன்ஃபார்ம்டு த வேலிடிட்டினா மதிப்பு வேலிடிட்டி ஆஃப் த ஜெனடிக் கோட். The relationship between genes and the DNA are best understood by mutation studies. மியூட்டேஷன் பற்றி நம்ம படிக்கின்ற பொழுது ஜீனையும் அதோட இருக்கக்கூடிய ஏன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏவையும் நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிக்க முடியுங்கிறாங்க. The simplest type of mutation at molecular level is a change in nucleotide that substitute one base for another. இப்போ ஒரு இடத்துல ஒரு பேசஸ் மாறுனுச்சு அப்படின்னா டோட்டலாக எல்லாமே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கவனிங்க, லியூசின் தூக்கிட்டு வேற ஏதாவது ஒன்று போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே எல்லாம் அங்கே சீக்வன்சஸ் எல்லாமே மாறும். அமினோ ஆசிட்ஸ் மாறும், அமினோ ஆசிட் மாறும், ப்ரோட்டீன் மாறும். ஓகே, such changes are known as, இதுக்கு பேர் ஒரு பேஸ் சேஞ்சஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பேஸ் சப்ஸ்டிடியூஷன் which may occur spontaneously. அது வந்து தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அது டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் மியூட்டாஜன். மியூட்டேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காம்போனண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா மியூட்டாஜன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எ வெல் ஸ்டடீடு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிக்கிள் செல் அனிமியா, கதிர் அறுவாள் சோகைன்னு சொல்லுவாங்க. இன் ஹியூமன் விச் ரிசல்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் மியூட்டேஷன் ஆஃப் அல்லீல். இது எதனால வருது அப்படின்னா ஒரு இடத்துல பாயிண்ட் மியூட்டேஷனா புள்ளி துடிமாற்றம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஜீன்ல அந்த டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ் மாறுது. எஸ்பெஷலி அது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மியூட்டேஷன் ஆஃப் அல்லீல், அது பேர் தான் பீட்டா ஹீமோகுளோபின் ஜீன், பீட்டா ஹீமோகுளோபின் பிஹெச்பி. ஸோ ஹீமோகுளோபின் மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப், அது நமக்கு நிறைய தெரியும், 4 பாலிபெப்டைட் ஜீன் ஆஃப் 2 டைப் இருக்கு. ஒன்று 2 ஆல்ஃபா செயின், இன்னொன்று 2 பீட்டா செயின். ஸோ ஈச் செயின் ஹேஸ் ஏ, ஒவ்வொரு செயின் அந்த குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலியிலையும் ஒரு ஹீம் வந்து இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 ஹீம் இருக்கும். த ஹீம் குரூப் ஆர் இன்வால்வ் இன் த பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ இந்த ஹீம் குரூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் பைண்ட் ஆகுறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து என்ன செய்யுது, பைண்ட் ஆகுது. த ஹியூமன் பிளட் டிசீஸ் சிக்கிள் செல் அனிமியா இஸ் டியூ டு அப்நார்மல் ஹீமோகுளோபின். நார்மலாக இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப்பில் உள்ள உங்களுக்கு அந்த ஆர்பிசி என்னவா மாறுது அப்படின்னா தே ஆர் சிக்கிள் ஷேப்டு. இதில் ஆக்சிஜன் கேரி பண்ண முடியுமானா முடியாது. பிளட் வெசல்ஸ் ஃப்ரீயாக போகுமானா போகாது. ஸோ லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஆர் ஹியர். ஓகே, ஸோ இது எதனால் வருது? ஹீமோகுளோபின் மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா செயின். ஈச் செயின்லேயும் அந்த ஹீமோகுளோபின் வந்து பைண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். த ஹியூமன் பிளட் வெசல் சிக்கிள் செல் அனிமியா டியூ டு அப்நார்மல் ஹீமோகுளோபின். திஸ் அப்நார்மலிட்டி இன் ஹீமோகுளோபின் இஸ் டியூ டு, எதனால வருது வந்து பாருங்க, சிங்கிள் பேஸ் பேர் சப்ஸ்டியூஷன். அதாவது 6th கோடான்ல நல்லா தெரிஞ்சுங்க, இந்த 6th கோடான்ல யார் இருக்கா அப்படின்னா இது நார்மல் குளுட்டமிக் ஆசிட் இருக்கு. இந்த இடத்துல அதுக்கு பதிலாக வேலைன் மியூட்டேட் ஆகி வந்துடுது. ஒரே ஒரு இடத்துல தான். தட் இஸ் கால்டு பாயிண்ட் மியூட்டேஷன். அது என்னது, அந்த அடினைன் இருக்க வேண்டிய இடத்துல டைமின் இருக்கு. அவ்வளோதான். அடினைன் இருக்க வேண்டிய இடத்துல டைமின் இருக்கு. மற்ற 2 பேஸ் பேரும் கரெக்டாக சரியாக தான் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th கோடான் ஆஃப் த பீட்டா குளோபின் ஜீன் ஃப்ரம் GAG டு GTG மாறுது இந்த பீட்டா செயின் ஆஃப் த ஹீமோகுளோபின். இட் ரிசல்ட் இந்த சேஞ்ச் இந்த அமினோ ஆசிட் என்னது குளுட்டமிக் ஆசிட் டு வேலைனா மாறுது. அப்போ நார்மலாக உள்ளது குளுட்டமிக் ஆசிட், அது டைமின் வந்து இடையில இன்செர்ட் ஆனோடனே இல்லை அது அடினின் வந்து ரிமூவ் ஆகி டைமின் சேர்த்தனும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைனா மாறுது. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் சேஞ்ச் இந்த அமினோ ஆசிட் குளுட்டமிக் ஆசிட் டு வேலைன் அட் த 6th position of the beta chain. This is the classical example of என்னது பாயிண்ட் மியூட்டேஷன் தட் ரிசல்ட் in the உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா சேஞ்சஸ். ஓகேங்களா? அது வந்து மாறக்கூடியது. சேஞ்சஸ் அமினோ ஆசிட் ரெசிடியூ, குளுட்டமிக் ஆசிட், வேலைன் இதெல்லாம் மாறுது. ஸோ மியூட்டன் ஹீமோகுளோபின் அண்டர்கோ பாலிமரைசேஷன் அப்படின்னு நிறைய உங்களுக்கு உருவாகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நிறைய உங்களுக்கு உருவாகி என்னத்தை கொடுக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நிறைய உங்களுக்கு உருவாகி என்னத்தை கொடுக்குன்னா ஹீமோகுளோபின் அண்டர்கோ பாலிமரைசேஷன், ஆக்சிஜன் டென்ஷன் காசிங் த சேஞ்ச் இன் த ஷேப் ஆஃப் த ஆர்பிசி. பை கான்கேவ் ஷேப் வந்து சிக்கிள் ஷேப்ல மாறிடுச்சு.
The effect of point mutation can be understood by the following. உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் ஐஜேகேஎல் த்ரீ பேரா பிரிச்சிங்க. அதில் ஓ வந்து இடையில இன்சர்ட் ஆகும் பொழுது இன்சர்ட் பிட்வீன் டிஇஎஃப்க்கும் அந்த ஜிஹெச்ஐக்கு இடையில இன்சர்ட் ஆகும்போது அதோட ஆர்டரே மாறுபடும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ த எபோ இன்ஃபர்மேஷன் ஷோ தட் insertion or deletion of one or two bases changes the reading frame from the one point of insertion to another deletion. Such mutation க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா frame shift insertion or deletion mutation. This forms the genetic basis of proof that the codon is a triplet and it is read from continuous manner அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளாஸ் கிளியராக புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மியூட்டேஷன்ஸ் பற்றி ஒரு கிளிப்பிங் பார்க்கலாம். ஸோ டிஎன்ஏ மியூட்டேஷன் என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. டிஎன்ஏ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாலிமரேஸ் செப்பரேட் ஆகும்பொழுது உங்களுக்கு இப்படி தான் வந்து பேஸ் பேரிங் ஆகும். இப்போ ஒரு இடத்துல பேஸ் பேரிங் மாறும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகிடுது. ஓகேங்களா? ஒரு இடத்துல மட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது இந்த ஸ்டாண்டிங் ஃபார்மேஷனுங்கிறது அக்கர்ஸ் ஆகும். ஓகே, அப்போ வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணிடுது அந்த டிஎன்ஏவை. ஸோ அந்த இடத்துல வேற ஒரு பேஸ் பேர் வந்து பைண்ட் ஆகுது. அதை கவனிங்க. ஸோ இந்த டிஎன்ஏ எப்படி அக்கர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கோட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் கோட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து தரவாக படிங்க. ஜெனட்டிக் கோட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 3 மார்க்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் 1 மார்க் நிறைய இருக்குது. ஹவு மெனி கோடான், ஸ்டாப் கோடான் எது இனிஷியேட்டர் அண்ட் எது விச் ஒன் இஸ் த பிகினிங் அமினோ ஆசிட்னு கேட்கலாம். மியூட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆல்ஃபா செயினில் வந்தால் என்ன, பீட்டா செயினில் வந்தால் என்ன. ஸோ இது ரெண்டுமே 5 மார்க் பாயிண்ட் ஆஃப் படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.